அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று புலம்பாதே. நல்ல வேளை இப்போதாவது உண்மையை உணர்ந்து தப்பித்து விட்டோமே என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு. எந்த உறவு உன்னை கேவலப்படுத்துகிறதோ, எந்த உறவு உன்னை அவமானப்படுத்துகிறதோ, வாழ்வில் அந்த உறவு உனக்கு வேண்டவே வேண்டாம் என்றும், அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதியில்லை என்றும் அந்த இறைவனே முடிவு செய்துவிட்டான் என்பதை புரிந்துகொள். தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதால் மனதில் பட்ட காயங்கள் வேண்டுமானால் ஆறலாமே தவிர, அந்த காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள் காலம் முழுக்க மறையாமல் அப்படியேதான் இருக்கும். எதையும் பேசுவதற்கு முன் 1க்கு 2 முறை யோசித்துவிட்டு பேசுங்கள். கூர்மையான ஆயுதங்கள் ஏற்படுத்தும் காயங்களை விட பல நேரங்களில் நாம் பேசிவிடுகின்ற சில கடுமையான வார்த்தைகள் ஆறாத காயங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதை மறந்துவிடாதீர்கள். சிலர் உரிமையாக அழைக்கிறார்கள் என்று நினைத்து உடனே ஓடி வந்து நிற்காதீர்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டது நீங்கள் அல்ல, ஒரு வேலைக்காரன் என்பது உங்களுக்கு தெரிய வரும்போது மனம் உடைந்து விடுவீர்கள். பாம்பின் விஷத்தை விட மனிதர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்குத்தான் விஷம் அதிகம். நீங்களும் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருங்கள். அவசரத்திலும் ஆத்திரத்திலும் நாம் பேசிவிடுகின்ற சில கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களை எப்படி காயப்படுத்துகிறது என்பதை அவர்கள் காயப்பட்ட பிறகுதான் நம்மால் உணரவே முடியும். காயப்பட்ட பிறகு அதை உணர்வதில் ஒரு பயனும் இல்லை. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஒருவரிடம் நீங்கள் எதையாவது எதிர்பார்க்கும் போதுதான் ஏமாற்றங்களையும் வலிகளையும் சந்திக்கிறீர்கள். மற்றவர்களிடம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைப்பதை விட தவிர்ப்பதே நல்லது. அப்போதுதான் வாழ்க்கையில் நமக்கு எந்த ஏமாற்றங்களும் இருக்காது. அவ்வளவு எளிதில் யாரும் நம்மை ஏமாற்றிவிடவும் முடியாது. காரணமே இல்லாமல் நம்மை விட்டு சிலர் விலகிச் செல்கிறார்கள் என்றால் அது எதனால் என்று ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே புண்படுத்திக் கொள்ளாதீர்கள். நமக்கு நடக்கும் அனைத்துமே நமக்கான படிப்பினை என்று எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுங்கள். அப்போதுதான் நம் வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும். தேவை என்றால் மட்டும் தேடி வரும் சில உறவுகளை தேவையே இல்லை என்று புறக்கணித்து விடுங்கள். தேவை என்றால் நம் முகவரியை தேடுவதும், தேவை முடிந்ததும் நம் முகத்தையே மறந்து விடுவதும் தான் இவர்களின் இயல்பு. இவர்களுக்காக நம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நாமே ஏன் தொலைக்க வேண்டும்? தவறான வழியில் சேர்க்கப்படும் செல்வமும் தவறான மனிதர்களின் சேர்க்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைத்துவிடும். எந்த வழியில் சேர்க்கப்படுகிறது என்பதிலும் யாருடன் சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதிலும் கவனமாக இருங்கள். ஒரே ஒரு பண தேவை சில தன்மானங்களையும் பல அவமானங்களையும் விலைக்கு வாங்கிவிடுகிறது. உறவுகளை சம்பாதிப்பதற்கு முன் பணத்தை சம்பாதிக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தவிக்க விட்டு பிரிந்து செல்வதற்கும் பல இடங்களில் பணமே முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. வாழ்க்கையில் பணத்திற்கான போராட்டம் அதிகமாகும் போதுதான் இங்கு பலருக்கும் அன்பு செய்ய நேரமே கிடைப்பதில்லை. அந்த நேரத்தில் நாம் இழப்பது தன்மானத்தை மட்டுமல்ல, சில நல்ல உறவுகளையும் தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எதுவும் செய்யாமல் அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகப் போவது உன்னுடைய நிம்மதிதான். எப்போதும் ஒரே முகத்துடன் இருங்கள். ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் முகத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் மாற்றி பேசிய முகங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் பிறகு உங்களுக்கு முகம் இருக்காது, யாரிடமும் முகம் காட்ட. நேர்மையாக இருப்பவர்களிடம் கர்வம் இருக்கும். துணிச்சலாக இருப்பவர்களிடம் உண்மை இருக்கும். தவறு செய்யாதவர்களிடம் தைரியம் இருக்கும். திறமையாக வேஷம் போடுபவர்களிடம் கூட இவை எல்லாமே ஒளிந்திருக்கும் தான். நாம் தான் பார்ப்பவர்களை எல்லாம் அப்படியே நம்பிவிடாமல் எல்லோரையும் பகுத்தறிய பழகிக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் நம்பி உன் நிம்மதியை நீயே கெடுத்துக் கொள்ளாதே. முகத்திற்கு முன்னால் பாசத்தை காட்டி முதுகுக்கு பின்னால் வேஷத்தை காட்டும் உலகம் இது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே. நீ நம்பிய சிலர் கடைசியில் உன்னை நாதியற்று நடுத்தெருவில் நிற்க வைத்து விடுவார்கள்.
கழன்று விடுவதற்கு முன்பே நம்மோடு இருக்கும் சில போலி முகங்களை கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் தெரியப்படுத்தி விடுவார். அதை புரிந்து கொள்கிறவன் தெளிந்தவனாகி விடுவான். தெரிந்தும் பழகிக் கொண்டிருப்பவன் அடிபட்டுத்தான் திருந்துவான். அழகான நினைவுகள் இதயத்தில் இருக்கும் வரை எந்த உறவுக்கும் பிரிவு என்பதே இல்லை. அன்பு மறைந்து வஞ்சம் தொடங்குகிற புள்ளியில்தான் பிரிவுகளும் வருத்தங்களும் வாழ்க்கையை நிரப்பிவிடுகிறது. அன்பு, இரக்கம், மரியாதை இவற்றையெல்லாம் யாரிடமும் எதிர்பார்த்து வாழாதீர்கள். ஏனென்றால் இவையெல்லாம் மற்றவர்களிடமிருந்து நாம் பெறப்பட வேண்டியவை அல்ல, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவை. பெரும்பாலும் இந்த 3 வகையான உறவுகள்தான் நம் வாழ்க்கையில் இருக்கின்றன. காரணத்திற்காக பழகும் உறவுகள், காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள், காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். இதில் இப்போது உங்களோடு இருக்கும் உறவுகள் எந்த ரகம் என்பதை புரிந்து கொண்டு யாரை கை கழுவ வேண்டும், யாரை கரம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை முடிவெடுங்கள். நல்லதை உன் பரம எதிரியே சொன்னாலும் அதை கேட்டுக்கொள். கெட்டதை உன் உயிர் நண்பனே சொன்னாலும் அதை காதில் வாங்காதே. சொல்வது யார் என்று பார்க்காதே, சொன்னது என்ன என்பதை மட்டும் பார். வாழ்க்கையில் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்து விடாதீர்கள். நல்ல பாம்பு கூட தொட்டவனை மட்டும்தான் தீண்டும். ஆனால் நல்லவன் விடுகின்ற சாபம் உங்கள் வம்சத்தையே தீண்டும். சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்டுத்தான் நிற்பீர்கள். ஒருவரின் விக்கலுக்கு காரணமான உறவாக இருங்கள். ஒருபோதும் யாருடைய சிக்கலுக்கும் காரணமான உறவாக இருக்காதீர்கள். நீங்கள் தரும் சிக்கல் தீர்ந்தாலும் அதனால் ஏற்படும் பிளவை நீங்கள் சரி செய்யவே முடியாது. மேகத்திற்குள் அடைப்பட்ட நீர்த்துளியே மழையாகிறது. மண்ணுக்குள் அடைப்பட்ட விதையே மரமாகிறது. ஆழமாக உழப்பட்ட நிலமே பயிரை வளர்க்க தகுதி பெறுகிறது. உறவுகளால் உடைப்பட்ட மனம்தான் உறுதியாகவும் வலிமையாகவும் மாறுகிறது. யாருக்காகவும் நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் எழாத அளவுக்கு நல்லவனாய் வாழ்ந்து விடுங்கள், அதுவே போதும். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் ஒன்றுதான் அன்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் அன்புதான் உன்னை மற்றவர்களின் உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கும். எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லும் யாரும் ஒருபோதும் தன் குறைகளை உணர்வதே இல்லை. தன் குறைகளை உணர்ந்தவர்கள் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவதே இல்லை. உங்களுக்கு ஒருவர் துரோகமே செய்துவிட்டாலும் நீங்கள் அவர்களை எதுவும் செய்யாமல் அமைதியாக கடந்து சென்று விடுங்கள். அவர்களுக்கான கூலியை காலமும் கடவுளும் சரியான தருணம் பார்த்து தந்து விடுவார்கள். ஒருவருக்கு நீங்கள் கேடு நினைக்கும் போது உங்களின் எதிர்கால இன்னல்களுக்கு நீங்களே அடித்தளம் அமைக்கிறீர்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. வானமும் பூமியும் நமக்கு சொந்தம் இல்லை. வாங்கி வந்த உயிரும் நமக்கு நிரந்தரம் இல்லை. வாழும் வாழ்க்கையும் நம் கையில் இல்லை. வாழும் வரை விதைத்துவிட்டு செல்வோம் பிறர் மனதில் ஆழமான அன்பையும் நல்ல நினைவுகளையும். நண்பன், துரோகி, எதிரி, நல்லவன், கெட்டவன் என்று ஒவ்வொருவரிடமும் நிறைய முகமூடிகள் இருக்கின்றன. அதில் நாம் எந்த முகமூடியை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம் எதிரில் இருப்பவர்கள்தான் பெரும்பாலான நேரங்களில் தீர்மானம் செய்கிறார்கள். யாருக்கும் துரோகத்தை மட்டும் செய்து விடாதே. நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். எல்லோரிடமும் நெருங்கி பழகினால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். சிலரிடம் விலகியே இருப்பதில் இருக்கும் நிம்மதி அவர்களிடம் நெருங்கி பழகிய பிறகுதான் உங்களுக்கு தெரிய வரும். தொலைவதே தெரியாமல் தொலைந்து போவது நேசிப்பவர்களிடம் மட்டுமே. நம் இதயம் உடைவது கூட தெரியாமல் உடைந்து போவதும் நாம் அதிகமாக நேசிப்பவர்களிடம் மட்டும்தான். மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எறிகிறார்கள். எல்லோரிடமும் கவனமாக பழக வேண்டியது நம் பொறுப்பு. மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழ வைத்து வேடிக்கை பார்க்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான்.
இருப்பது என்னவோ கையளவு இதயம், ஆனால் வருவதெல்லாம் கடலளவு காயங்கள். அதை தாங்கிக் கொண்டு கடந்து செல்லத்தான் வலிமை இல்லாமல் நொறுங்கிப் போகிறது இங்கு பலரின் இதயங்கள். விலகிச் சென்றால் விட்டு விடுங்கள். கேட்டு பெறுவதற்கு அன்பு ஒன்றும் யாசகமல்ல. யாரிடமும் அன்பை மட்டும் பிச்சை எடுக்காதீர்கள். ஒருவேளை அந்த அன்பு கிடைத்து விட்டாலும் அது மீண்டும் உங்களுக்கு பிரிவை தந்து காயப்படுத்தத்தான் செய்யும். அனாதையாக கூட வாழ்ந்து விடுங்கள். ஆனால் யாருடைய அன்புக்காகவும் ஏங்கி அழுது உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அன்பு அதிகமாக வைக்கப்படுகின்ற எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, கண்ணீரும் அதைவிட அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது. பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது அதிகமான பாசத்தை வைத்து விடுவதுதான் மிகப்பெரிய தவறாக போய்விடுகிறது. என்ன செய்தாலும் குற்றம் சொல்லும் இந்த உலகில் பணிந்து போவதை விட துணிந்து பேசி சுயநலவாதி, முன்கோபக்காரன், திமிர் பிடித்தவன் என்று பெயர் வாங்குவதில் தவறொன்றும் இல்லை. நீ பார்க்கின்ற உறவுகள் எல்லாமே உன் சொந்தம் என்று நினைத்து விடாதே. பழகி பார்த்தால்தான் தெரியும் பாதி பேர் வேஷம் போட்டு ஏமாற்றுகிறவர்கள் என்று. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாட்கள் நல்லவர் என்ற வேடத்தில் வலம் வர முடியாது. முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யார் மீதும் அளவுக்கு மீறி அதிகமாக அன்பு வைக்காதீர்கள். கடைசியில் நம்மை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். இல்லை என்றால் துரோகி என்று பட்டம் கட்டிவிடுவார்கள். நேர்மையானவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அன்பை காட்டி ஏமாற்றி விட்டார்களே என்று கலங்காதீர்கள். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. இங்கு பலரின் உண்மையான அன்பிற்கு கண்ணீரும் வீண் பழிகளும் மட்டுமே பரிசாக கிடைக்கிறது. வாழ்க்கையில் நம்மோடு இறுதி வரை கூடவே இருப்பார்கள் என்று எதிர்பார்த்த சிலர் நம்மையே குறை சொல்லிவிட்டு நம்மை பிரிந்து சென்றதால் நம்மில் பல பேர் வாழும்போதே இறந்து விடுகிறோம். புதைக்கத்தான் சில ஆண்டுகள் ஆகின்றன. நம்மை புரிந்து கொள்ளாமல் விலகிச் செல்பவர்களை விட்டு விடுங்கள். இவ்வளவு நாள் பழகியும் புரியாத நம் அன்பு நீங்கள் எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் இனிமேலும் அவர்களுக்கு புரிய போவதில்லை. இன்று நீ ஒருவருக்கு செய்த துரோகத்தின் வலி உனக்கு புரியாது. நாளை நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றும் போதுதான் அந்த வலி உனக்கு புரிய வரும். ஒருவரை ஏமாற்றிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை நிச்சயம் வரும். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம். அன்பை வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும். கண்ட இடங்களில் அன்பை வைத்தால் நீ அனாதையாகவும் அவமானப்பட்டும் தான் நிற்க வேண்டி வரும். இது வாழ்க்கையில் எல்லோருமே கற்றுக்கொண்ட பாடம்தான். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நம்மால் வாழவும் முடியாது. யாரோ ஒருவருக்கு நம்மை பிடிக்கவில்லையே என்று அதற்காக சாகவும் முடியாது. பிடித்தால் பழகுங்கள், பிடிக்கவில்லை என்றால் விலகிச் சென்று விடுங்கள். எல்லோரும் நம்மை உதாசீனம் செய்யும் போதும் ஒதுக்கி வைக்கும் போதும் தான் இதை உணர முடிகிறது. எல்லோரும் முக்கியம் என்று நாம் தான் நினைக்கிறோமே தவிர யாருக்கும் நாம் முக்கியமில்லை என்பதுதான் கண்கூடாக தெரிகின்ற உண்மை. உங்களை ஏமாற்றியவர்களை எதிரியாக நினைக்காதீர்கள். அவர்களை உங்களின் குருவாக பாருங்கள். வாழ்க்கைக்கான பல அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுப்பவர்களே அவர்கள்தான். நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும். துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாகவே வரும். ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய்யை கூட உண்மையைப் போல் பேச வரும். எதுவும் தெரியாமல் அந்த பொய்யை நம்பிவிடுபவர்களுக்கு ஏமாற்றமும் வலிகளும் தான் வரும். நீ கண்ணீர் சிந்திய நாட்களை மறந்துவிடு. ஆனால் உன் கண்ணீருக்கு காரணமான ஆட்களை மறந்துவிடாதே. அவர்களை மறந்தும் கூட மன்னித்து விடாதே. கோபப்பட்டு பிடித்தவர்களை கஷ்டப்படுத்துவதை விட பொய்யான அன்பை காட்டி உண்மையான அன்பு கொண்டவர்களை ஏமாற்றுவது மிகவும் கொடியது. அடுத்த நொடி கூட நமக்கு சொந்தமில்லாத இந்த வாழ்க்கையில் உறவுகளுக்குள் நீயா நானா என்ற போட்டிகள் எதற்கு என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் எந்த உறவுகளுக்குள்ளும் பிரிவுகளும் இருக்காது, பிளவுகளும் இருக்காது.
சிலரிடம் தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே நல்லது. நம் மௌனத்தையும் நம் மனதையும் புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகள் மட்டும் எப்படி புரிந்துவிடப் போகிறது? யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட எப்படி பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அறிவாக பேசுபவரை விட பரிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்பும். மனிதர்கள் பெரும்பாலும் தேவைப்பட்டால் மட்டும்தான் தேடப்படுகிறார்கள். உங்களை யாருமே தேடவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் தேவைப்படவில்லை என்றே அர்த்தம். அளவான உணவு உடலுக்கு நல்லது, அளவோடு பழகு, அதுதான் உறவுக்கு நல்லது. பதிலுக்கு பதில் பேசிவிடுவதற்கும் திருப்பி காயப்படுத்தி விடுவதற்கும் ஒரு நிமிடம் போதாது. ஆனாலும் நம் தராதரத்தை நாமே குறைத்து கொள்ள வேண்டாம் என்றுதான் புரிந்து கொள்ளாத சிலரை சகித்துக்கொண்டு கடந்து செல்கின்றனர் இங்கு பல பேர். நீண்டகால போராட்டத்திற்கு பிறகுதான் புரிகிறது, விலகி நிற்கும் சிலர் நம்மை வேண்டாம் என்று எப்போதோ முடிவெடுத்து விட்டார்கள் என்று. அது தெரியாமல் நாம் தான் அன்பு பாசம் என்று கண்ணீர் வடித்து கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனக்கு பயன்பட்ட வரை அது உண்மையான அன்பு, தனக்கு இனி பயன்பட போவதில்லை எனும்போது அது போலியான அன்பு. அவ்வளவுதான் இன்றைய பெரும்பாலான மனிதர்களின் அன்புக்கான வரையறை. அன்பு கொஞ்சம் அளவோடு இருக்கட்டும். அளவுக்கு மீறிய அன்பை நீ யார் மேலாவது வைத்தால் உயிரோடு இருந்து கொண்டே நீ மரணத்தை அனுபவிப்பாய். உண்மையான அன்பை உதாசீனம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்புக்காக ஏங்குவார்கள். அன்றைக்குத்தான் அவர்கள் இன்னொருவருக்கு தந்த காயத்தின் வலியை உணர்வார்கள். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரிய போவதில்லை. அதை புரிய வைக்க போராடுவதில் ஒரு பயனும் இல்லை. தன்னுடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் வேறொருவரின் மேல் சுமத்துவதே இங்கு பெரும்பாலானவர்களின் இயல்பாக இருக்கிறது. நம்முடைய தவறுகளை உணர மறுப்பதுதான் இதற்கான காரணம். நம் கண்களை எப்படி நாம் பார்க்க முடியாதோ அதேபோல் நம்முடைய தவறுகளை நாமே புரிந்து கொள்ள முடியாததும் தான் இதற்கு முக்கியமான காரணம். மன்னித்தால் மட்டுமே அமைதி கிடைக்கும். ஒருவரை பழிக்கு பழி வாங்குவதை விட மன்னித்துவிட்டு கடந்து செல்வதுதான் மிகவும் எளிதானது. அதுதான் இரு தரப்பினருக்கும் நல்லதும் கூட. எங்கு உனக்கு கேள்வி கேட்கும் உரிமை கூட இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகிறாய் என்று அர்த்தம். அங்கு உனக்கு நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியாது. ஆனால் நல்ல குணத்தால் எதையும் சாதித்துவிட முடியும். எல்லா இடங்களிலும் பணம்தான் பெரிது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. மனிதர்களின் மனங்களுக்கும் மதிப்பளிக்க பழகிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் நம்மால் எந்த உறவையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எந்த உறவாக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் எதையாவது விட்டு கொடுத்தாலோ அல்லது தியாகம் செய்தாலோதான் அந்த உறவு நம்மோடு நீடித்து நிலைக்கும். எல்லா உறவும் வேண்டும், ஆனால் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்றால் அந்த உறவு அப்போதே சிதைந்துவிடும். அன்பு என்பது ஒரு சுவர் போன்றது. அதன் மீது வீசப்படும் மண் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். அதன் மீது வீசப்படும் கற்கள் காயத்தை ஏற்படுத்திவிட்டு கீழே விழுந்துவிடும். அதன் மீது வீசி எறியப்படுகின்ற சேறு அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டு உலர்ந்துவிடும். ஆனாலும் அந்த அன்பு என்ற சுவர் மட்டும் என்றென்றும் அப்படியேதான் நிலைத்திருக்கும். நம்மை உண்மையாக நேசிப்பவர்களுக்காக சில காயங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. அந்த சுவரை போல. எதற்காகவும் மற்றவர்களை கை காட்டி நீ தப்பிக்க நினைக்காதே. பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவர்களிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் நிரூபிக்கிறார்கள். தங்களிடம் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடித்து அதை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு உண்மையானவர்களும் அதை திருத்திக் கொள்ளும் அளவுக்கு நேர்மையானவர்களும் இங்கு மிக மிக குறைவுதான். முடிவெடுக்கும் இடத்தில் நீயே இருக்கும்போது உனக்காக மற்றவர்கள் முடிவெடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்காதே. அதன் பின்விளைவுகளை நீதான் அனுபவிக்க வேண்டும். முடிவுகள் தவறாகி போனால் உனக்காக முடிவெடுத்தவர்கள் ஓர் ஓரமாக நின்று வேடிக்கைதான் பார்ப்பார்கள். உன்னோடு சேர்ந்திருந்து உன் கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு உண்மையானவர்கள் இங்கு மிகவும் குறைவுதான். சிரித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. வலிகள் அழுகையில் மட்டுமல்ல, சில நேரங்களில் போலியான புன்னகையின் பின்னாலும் மறைந்திருக்கும்.
நம்மை சுற்றியுள்ளவர்களில் நமக்கு உண்மையாக இல்லாமல் யார் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க நாமும் கொஞ்சம் நடித்துதான் ஆக வேண்டும். உண்மையில் நடிப்பும் நாம் பழகிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றுதான். வேஷம் போட்டு மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, வேஷம் போடுபவர்களிடம் நாம் ஏமாறாமல் இருக்க. ஆண்கள் அமைதியில் காட்டும் அன்பை விட பெண்கள் கோபத்தில் காட்டும் அன்பு மிகவும் ஆழமானது. பெரும்பாலானவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கோபமாக பேசியதையே பெரியதாக எடுத்துக்கொண்டு பிரிந்து விடுகிறார்கள். உண்மையான அன்பு என்றால் அதில் சில கோபங்கள், பல மனஸ்தாபங்கள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும். உன்னோடு இருக்கும் எல்லோரையும் உனக்கான துணை என்று நினைத்து விடாதே. உன்னிடம் அவர்களுக்கான தேவை தீர்ந்ததும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். அப்போதுதான் உனக்கு புரியும், இந்த உலகில் எப்போதும் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்று. உனக்கு ஏற்றாற்போல் பேசி உன் ஆர்வத்தை அறிந்து கொண்டு உன்னிடம் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் நபர்கள் இங்கு மிகவும் அதிகம். அவர்களின் பேச்சில் இருக்கும் கண்ணியமும் கனிவும் அவர்களின் செயல்களில் கொஞ்சமும் இருக்காது. எல்லோரையும் எளிதில் நம்பிவிடாமல் எப்போதும் கவனமாக இரு. நமக்கு ஓர் ஆபத்து நேரும் போதுதான் அறிந்து கொள்ள முடியும் நம்மோடு இருக்கும் சில உறவுகளின் குணங்களையும் அவர்கள் நமக்கு தரும் முக்கியத்துவத்தையும். நல்ல உறவுகளை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதில் தவறொன்றும் இல்லை. விட்டு கொடுக்க வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலம் கடந்திருக்கும். உங்களுக்கான வாய்ப்புகளும் கை நழுவி போயிருக்கும். பிறகு வருத்தப்பட்டு நிற்பதில் எந்த பயனும் இல்லை. வேஷம் போடுகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று ஆகிவிடுவதால் அதை எடுத்துச் சொல்பவர்கள் எல்லோரும் இங்கு கோமாளிகளாகத்தான் தெரிவார்கள். யாருடைய வேஷத்தையும் யாருக்கும் தோலுரித்து காட்டும் வேலை உங்களுடையதில்லை. பெரும்பாலும் அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்களே அனுபவிக்கும் போதுதான் அதை பற்றி முழுவதுமாக உணர்கிறார்கள். முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக் கூறும் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு கிடைப்பதென்னவோ உதாசீனங்களும் அவமானங்களும் தான். வாழ்வில் இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் இருக்கும். துணியை இரண்டாக வெட்டும் கத்தரிக்கோலும் அதை ஒன்றாக சேர்க்கும் ஊசியும் சேர்ந்து இருந்தால்தான் ஓர் அழகான ஆடையை உருவாக்க முடியும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிலும் இரண்டர கலந்து விடாமல் அனைத்தையும் கடந்து செல்ல பழகுங்கள். உன்னை உயிராக மதிக்கும் ஓர் உறவை நீ மதிக்காமல் இருந்தால் நீ உயிராக மதிக்கும் எந்த உறவும் உன்னிடம் சேர்ந்திருக்காது. உனக்கு மதிப்பு கொடுப்பவர்களையும் நீயும் மதிக்க பழகிக்கொள். கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அதுவே மலையளவாக ஆகிவிட்டால் மனமும் மரத்து போகும், கண்ணீரும் வற்றி போகும். காலம் என்னும் புத்தகத்தின் கடைசி சில பக்கங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எடை போடுவது என்பது நாம் மேலோட்டமாக செய்யும் மிக ஆழமான தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் வைத்து இவர்கள் இப்படித்தான் என்று எந்த முடிவுக்கும் வந்து விடாதீர்கள். நீங்கள் செய்யும் தவறுகளிலேயே அதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கும். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே நின்று நன்றாக வாழ கற்றுக்கொள். அதனால் இங்கு யாருக்கும் ஒரு நஷ்டமும் இல்லை. அவசரப்பட்டு தேவை என்று நெருங்கி பழகிவிட்டால் வெகு சீக்கிரத்திலேயே இது தேவைதானா என்று முடித்துக் கொள்ள தோன்றும். முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் யாரோடும் நெருங்க நினைப்பது நம் தவறுதான் என்பதை உணருங்கள். வாழ்க்கையில் யார் எத்தனை கஷ்டங்களை தந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க மறந்து விடாதீர்கள். இங்கு எல்லோருமே அவரவர்களின் மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் எதையாவது இழந்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களையும் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பார்க்கின்ற அனைத்தையும் மனதிற்கு கொண்டு செல்லவும் கூடாது. மனதில் நினைக்கும் அனைத்தையும் எல்லா இடத்திலும் பேசிவிடவும் கூடாது. இந்த இரண்டுமே நமக்கு எப்போதும் பிரச்சனைதான். எதையும் மறந்துவிட்டு கடந்து செல்ல பழகிக் கொள்வதுதான் நமக்கு நல்லது. என்னதான் நமக்கு நன்றாக நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வெளியில் வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்க கூடாது. அதுபோலத்தான் சில போலியான உறவுகளும். அவர்களின் போலித்தனம் நமக்கு தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களோடு சேர்ந்திருப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பதே எல்லோருக்கும் நல்லது.
எவருடனும் அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம். முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் ஏற்படும் அதிக நெருக்கம் அலட்சியத்தை உண்டாக்கி உணர்ச்சிகளை உருக்குலையச் செய்து நம்முடைய மன அமைதியை முழுவதுமாக கெடுத்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சிலர் கோபத்தில் பேசும்போது அதை கொஞ்சம் கவனமாக கேள். அதுதான் பல உண்மைகளை வெளிப்படுத்தும் நேரம். அவர்கள் மனதில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதும் அப்போதுதான் நமக்கே தெரிய வரும். நாம் வெறுக்க வேண்டியது ஒரு சில மனிதர்களிடம் உள்ள தீய குணங்களை மட்டும்தானே தவிர அந்த மனிதர்களையே அல்ல. உங்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை அல்லது அவர்களோடு சேர்ந்திருக்க முடியவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடுங்கள். யாரையும் வெறுத்து ஒதுக்குவதால் இங்கு யாருக்கும் ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை. சிலவற்றை மறப்பதற்கும் முதலில் பழகிக் கொள்ளுங்கள். இந்த சுயநல உலகில் சிலர் தரும் காயங்களுக்கு கடந்த கால நினைவுகளை துணை தேடினால் உங்கள் கண்ணீர் வாழ்க்கை முடியாத தொடர்கதையாகத்தான் இருக்கும். உண்மையான உறவு என்பது நிலை கண்ணாடியும் நிழலும் போல. கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் நம்மை விட்டு விலகாது. உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாத வரை உன்னை யார் வஞ்சித்தாலும் காலமும் சூழலும் உனக்கு சாதகமாகவே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்க வேண்டியதில்லை. நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை. கூட இருப்பவர்கள் எல்லாம் எப்போதும் கூடவே இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். யார் எப்போது எதற்காக விலகிச் செல்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகில் யாரால் நன்மை கிடைக்கிறதோ அவர்களை விட அந்த நன்மைக்கு அருகில் இருப்பவர்களுக்குத்தான் அதிக மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். எப்போதும் உங்களை சுற்றி நன்மைகளும் நல்ல மனம் படைத்தவர்களும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் சந்திக்கும் மனிதர்களில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம். நாம் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எல்லோரிடமும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. கற்றுக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் கடந்து செல்லுங்கள். விலகிச் செல்லும் யாருடைய அன்பையும் கெஞ்சி கேட்டு அவர்களின் கால்களையே சுற்றி கொண்டிருக்காதீர்கள். சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர எதையும் மறைத்து கொண்டு வாழக்கூடாது. இல்லை என்றால் வாழ்க்கையே பெரும் சுமையாக மாறிவிடும். வாழும் வாழ்க்கை நமக்கானது என்பதை மறந்துவிட்டு அடுத்தவர்களின் விருப்பத்திற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவும் தான் இங்கு பலரின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மை, அன்பு, நேர்மை ஆகியவற்றை ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உண்மை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் அன்பு கொண்டவர்களும் மரணத்தை கூட கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களும் நீ போன பிறகு உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை முழுமையானது, அன்பானது என்றுதான் அர்த்தம். இந்த உலகில் எதிரியிடம் தோற்றவர்களை விட நிழல் போல கூடவே இருந்த துரோகியிடம் தோற்றவர்கள்தான் அதிகம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாம் இதயத்தில் இருந்து அன்பை கொடுக்கிறோம், நமக்கு யாரும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று. நீங்கள் உங்கள் இதயத்தையே எடுத்துக் கொடுத்தாலும் உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவன் தருணம் பார்த்து உங்கள் முதுகில் குத்தத்தான் செய்வான். யாரையும் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கிறது அவர்கள் அதிகமாக நம்பிய நெருங்கிய உறவு ஒன்றின் துரோகம். கூடவே இருந்து குழி பறிப்பதெல்லாம் அந்த காலம். குழி பறித்த பின் கூட வந்து உட்காருவதுதான் இந்த காலம். எல்லா நண்பர்களும் துரோகிகள் அல்ல. ஆனால் துரோகிகள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள்தான். நெருக்கமான உறவுகளால் மட்டும்தான் துரோகம் என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது. எல்லா துரோகச் செயல்களையும் செய்துவிட்டு வெளியில் தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது. துரோகம் என்பது கத்தியை விட கூர்மையானது. அதை கொண்டு மற்றொருவரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும். அதே கத்தியை கொண்டு வேறு ஒருவர் இவர்களை குத்தும் போதுதான் தெரியும் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த துரோகத்தின் வலி எவ்வளவு கொடூரமானது என்று. உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்கள் புன்னகையால் உடைத்தெறியுங்கள். கூனி குறுகட்டும் துரோகங்களும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும்.
குற்றத்தை மன்னித்து விடலாம், துரோகத்தை தான் மன்னிக்க முடிவதில்லை. ஆனாலும் நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத சில நல்ல மனதும் சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது. மனம் மரணித்து போக வலிகளும் வேதனைகளும் தேவையில்லை. சிலர் தரும் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் போதும். யாருக்கும் எந்த சூழலிலும் போலியான வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதீர்கள். போலியான வாக்குறுதிகள் கூட நம்பிக்கை துரோகத்தின் ஒரு வடிவம்தான். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, நீங்கள் அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் மற்றொருவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கையை முழுமையாக உணர்த்திவிடும். துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை, நம்பிக்கையின் இறப்பிடம்தான் துரோகம். கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார், எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கே புரிந்துவிடும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை, முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகம் என்னும் கத்தியினால். தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதை ஏனோ இன்னும் சிலர் உணராமலேயே இருக்கிறார்கள். நம்பியவனுக்கு கூட துரோகம் செய், ஏனென்றால் எல்லோரையும் நம்பியது அவன் தவறு. ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்து விடாதே, அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. போராட்டங்களில் முன்னிப்பதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல, நம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் தான். நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் முழுமையாக நம்புபவர்களிடம் துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறிப்போயிருக்கிறது. நீ நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்பதில் நிம்மதி கொள். ஒரு சிலர் உங்களிடம் சொல்லும் பொய்யின் ஆழமே அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாகிறது. வாழ்க்கையில் அடிபட்டு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த பிறகுதான் நம்மோடு இருக்கும் ஒரு சிலரின் உண்மையான முகங்களை புரிந்து கொள்ளவே முடிகிறது. பிறரை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காண்பது பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காணவே ஏங்கி காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை, ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. ஒரு முறை ஏமாற்றிய ஒருவர் மறுமுறை ஏமாற்றாத போதும் மனம் ஏனோ அவரை உண்மை என ஏற்க மறுக்கிறது. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல், அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் வெளியில் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், துரோகத்தால் பலர் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு உண்டு. ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த சரித்திரமும் இல்லை. இந்த உலகில் பல பேரின் தோல்விகளுக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான். வேண்டுமானால் ஒருவருக்கு எதிரியாய் கூட இருந்து விடுங்கள், ஆனால் துரோகியாய் மட்டும் ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள். பிறருக்கு நீங்கள் தரும் துரோகம் உங்கள் வாழ்வில் உங்களுக்கே அடிப்படை வழியாக வந்து நிற்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்விற்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் தோல்வியை வெறுப்பவர்களாக இருக்காதீர்கள், ஆனால் எப்போதும் துரோகத்தை வெறுப்பவர்களாக இருங்கள். நமக்கு வலிப்பது போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும். துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்போதும் நமக்கு தோன்றாது. சிலரின் அன்பும் காதலும் கூட சிலருக்கு சுகம், பலருக்கு துரோகம். ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் விழித்துக்கொள். ஏனென்றால் துரோகியும் முதலில் அதையேதான் செய்வான். துரோகத்தின் வலியை விட ஆச்சரியமானது என்னவென்றால் எப்படி இவ்வளவு சிறப்பாக சிரித்து நடித்து நம்மை ஏமாற்றினார்கள் என்பதுதான். அடுத்தவரின் துன்பத்தில் ஒருபோதும் நீ இன்பம் காண நினைக்காதே. அந்த துன்பம் கடுகளவு அல்ல, கடலளவு உன்னிடமே ஒரு நாள் வந்து சேரும்.
துரோகம் கொலை செய்வதற்கு சமம். தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள். சிலர் அதை துணிந்து வென்று விடுவார்கள், சிலர் துவண்டு முடங்கி விடுவார்கள். அந்த பாவத்தை உங்களால் எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. பாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமாவார்கள். ஏனெனில் கர்ம வினை அதிக சக்தி வாய்ந்தது. யாரையும் நம்பி வாழாதே. தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் இது. தேவைகள் முடிந்ததும் அடுத்த நொடியே நீ கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய். உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம்தான் அன்பு. உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள இன்னொருவர் மீது நீ வைக்கும் நம்பிக்கையே துரோகம். ஒரு சில உறவுகளின் உண்மையான சுயரூபம் வெளியில் தெரிய வரும்போதுதான் உள்ளம் நொந்து கொள்கிறது. இவர்களையா எத்தனை நாட்கள் உயிருக்கு மேலாக நம்பினோம் என்று. நம்மில் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்ப்பதற்கு வருவதில்லை. ஏனென்றால் எதிரிகள் தரும் வலியை விட துரோகிகள் தரும் வலிகள் மிகவும் அதிகம். அதனால் ஏற்படும் காயங்களும் அதிகம். துரோகம் கொண்டவர்களிடம் கோபம் இருக்காது, கோபம் கொண்டவர்களிடம் துரோகம் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசித்தால் உங்களை சுற்றி இருக்கும் சிலரின் பல உண்மை முகங்கள் உங்களுக்கு புரிய வரும். எல்லோரையும் உண்மையாகவே வெற்றியாளர்கள் என்று நம்பிவிடாதீர்கள். இன்றைய உலகில் ஒரு சிலரின் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு பின்னால் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கிறது. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே. அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. கவலை கொள்ளாதே. தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை மட்டும் நினைவில் வை. உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் 1000 முறை திரும்பி வரலாம். ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் துளியும் எட்டி பார்க்காத இடங்கள் 2 தான். ஒன்று தாயின் மடி, மற்றொன்று இறைவனின் திருவடி.